திருவண்ணாமலை மாவட்டம் விராலிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மெய்ய கண்ணுடையாள் ஆலய பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு விராலிமலையில் வருகின்ற 30ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வை முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றிலிருந்து பேரிகார்ட் அமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் பூமுட்லூரில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலை அருகில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே. ஏ. பாண்டியன் வெப்பத்தின் தாக்கத்தை போக்கக்கூடிய வகையில் இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, நீர்மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராமஜெயம், ஒன்றிய அவைத் தலைவர் ரங்கசாமி, அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதங்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதனை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி பேருந்துகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளிலும் அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கண்காணிப்பு கேமரா, முதலுதவி பெட்டிகள், பயோமெட்ரிக் ஜிபிஎஸ் கருவிகள் உள்ளிட்டவைகள் முறையாக இயங்குகின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் சார்பில் விபத்து காலங்களில் கையாளும் முறைகள் குறித்த விழிப்புணர்வும் செய்முறையாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் பிரதான சுற்றுலா தலமான மணிமுத்தாறு அருவியில் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தினமும் குளித்து ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் அருவியின் தடுப்பு கம்பிகள் உள்ளிட்டவை கடும் சேதமாகின. இதனைத் தொடர்ந்து வனத்துறை சார்பில் தடுப்பு கம்பிகள் அமைப்பது உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை குளிக்க அனுமதிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாநல்லூர் நாள் ரோட்டில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே. என். விஜயகுமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேசிய பொள்ளாச்சி வி. ஜெயராமன், வெயில் காலம் முடியும் வரை தினம்தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் பந்தலை தூய்மை செய்து பொதுமக்களுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நீர்மோர் வழங்கப்படும் என்றார். மேலும் அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய இயக்கம் அதிமுக மட்டும்தான் எனவும், ஆட்சிக்கட்டிலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் மக்கள் பணியில் அதிமுக செயல்படும் என்றும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.